அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே விளாக் பார்க்க போறீங்க. நிறைய பேர் வந்து அக்கா ஆஃபீஸில் நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு ஒன் டே விளாகாக வந்து போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலைல வந்த உடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றது தான். ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து மில்லட் பொங்கல் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்து எல்லாம் கழுவி காய வச்சுட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து மில்லட் எல்லாமே வந்து கழுவி காய வச்சாச்சு. இது தண்ணி வடிய வச்சிருந்தேன், அப்படியே இறுகி போயிடுச்சு, அது வந்து வர மாட்டேங்குது. ஸோ சிறுபருப்பு இந்த மாதிரி நாங்களே எல்லாமே கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்துட்டு செய்யறதால நீங்க வந்து மறுபடியும் வாஷ் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. தண்ணியும் உப்பு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நெய் மட்டும் நீங்க ஆட் பண்ணி அப்படியே நீங்க செஞ்சுக்கலாம். வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். ஆமாண்டா, அதில் போட்டு ஆஃபர் வந்து சாட்டர்டே சண்டே போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபர் என்ன அப்படிங்கிறத அப்படி இந்த வீடியோலேயும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போது காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காலைல ஏஞ்ச உடனே என்னடா சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுவும் ஹெல்த்தியாக எப்படி எது செய்யறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, அதுக்காக தான். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. 3 டைப்பில் வந்து தோசை ப்ரீமிக்ஸ் இருக்குது. ராகி தோசை, அதுக்கப்புறம் கம்பு தோசை, மில்லட் தோசை. கஞ்சியில் வந்து 2 இருக்குது, மில்லட் கஞ்சி, அதுக்கப்புறம் கருப்பு கவனி கஞ்சி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ப்ராடக்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மில்லட் பொங்கல், அதுக்கப்புறம் அடை ப்ரீமிக்ஸ். இது வந்து நியூட்ரி அடை ப்ரீமிக்ஸ். ஏன்னா வந்து இதெல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கிற மாதிரி, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி எல்லா வகையான தானியங்களும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆஃபரில் கொடுக்க போகிறோம். 7 டேஸ்க்கு 7 ரெசிபி அண்டு வந்து அடிஷ்னல் போனஸாக வந்து கிஃப்டாக வந்து சட்னி ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அடை ப்ரீமிக்ஸ் வந்து இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம். என்னோட ஸ்டாஃப்க்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால் ஊற வச்சுருந்தேன், அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு இப்போ தோசை சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். அடை ப்ரீமிக்ஸ் வச்சு அடை மாதிரி செய்யாமல் தோசை மாதிரி ஊற்றிட்டேன். கொஞ்சம் இது வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். செஞ்சாச்சு. அண்ட் வந்து சட்னியும் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி தான். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், அதனால் பயப்படாம நீ சாப்பிடலாம். சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கே சொல்லுங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட் அதுதான் மெயின். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அப்ப சக்சஸ். ஸோ உங்களுக்கும் அப்பனா பிடிக்கும். ராஜி, மாரீஸ்வரி, பூஜா பண்ணுங்க.
ப்ரீமிக்ஸுக்கு எல்லாம் வந்து நெய்யில வறுத்து கொட்டிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, முந்திரி எல்லாம் வந்து செம்மையான வாசனையா சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. அப்படியே இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸை வந்து 1 கப் அளவுக்கு இந்த மில்லட் பொங்கல் ப்ரீமிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா போதும். சூப்பரா ரெடி ஆயிடுங்க. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம். உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா உப்பு இன்னும் ஆட் பண்ணிட்டு நெய் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க செப்பரேட்டா தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்களே நெய்ல எல்லாமே வறுத்து தான் போட்டிருக்கோம். அவ்வளோ வாசனையா இருக்குங்க. ஓகே, பொங்கல் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பாக்கெட் போட வேண்டியதுதான். இப்போ ஆஃபருக்காக ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நியூட்ரி அடை ப்ரீமிக்ஸ்க்காக நம்ம வந்து பயிர் எல்லாமே வந்து கழுவி அதுக்கப்புறம் வெயில்ல நல்லா காய வச்சாச்சுங்க. ஆல்ரெடி வந்து மில்லட் ப்ரீமிக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை தான் நம்ம ரெடி பண்ண போறோம். காலையிலே வந்து கழுவி காய வச்சுட்டேன். இப்போ நல்லா காஞ்சிச்சு. இன்னொரு வாட்டி எதுக்கும் நாளைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூடயே வந்து காரத்துக்கு மிளகாவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு வாசனைக்காக வந்து பூண்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஸோ பூண்டும் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே, அடுத்தது இதான். இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். இத்தனை பயிரும் வந்து நம்ம ஒரு நாள் சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆனால் இது ஒரு அடையோ இல்லை ஒரு தோசையோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் இதில் சாப்பிடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் ராஜ்மா, பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் பார்லி, நிறைய இருக்குது. நிறைய வந்து தானிய வகைகள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து கூட நான் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணல, கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கணும், கால்சியம் வேணும், ஃபைபர் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே மெயினாக இந்த டிஷ் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை அடுத்தது நம்ம லான்ச் பண்ண போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ போய் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிடலாம். சட்னி ப்ரீமிக்ஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குங்க. எனக்கு நான் செஞ்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்து தான் ரெடி பண்ணுவேன். இருந்தாலும் எனக்கு சாப்பிட்ற ஐட்டம்லாம் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சட்னியில் வேர்க்கடலை சட்னி. ஸோ இன்ஸ்டன்ட் சட்னியாக வந்து இந்த வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணி சாப்பிடும்போது அப்பயே அரைச்சி அப்பயே சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ப்ரீமிக்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. வெறும் சுட தண்ணி மட்டும்தாங்க. நல்லா தண்ணியை வந்து சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இந்த சட்னியை எடுத்துட்டு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடும். என்னடா இவங்க வந்து சுடு தண்ணி ஊற்றினா சட்னி ரெடி ஆயிடும்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும். பட் இதை நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து 7 டேஸ்க்கு 7 காலையிலேயே வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த காம்போல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் வந்து நான் கிஃப்டா கொடுக்க போறேன். இப்போதைக்கு இதை சேல்க்கு நான் வந்து பிரைஸ் போடல, கிஃப்ட்டுக்கு தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி நீங்க எல்லாருமே டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதுலயே வந்து நாங்க தாளிச்சிட்டோம். மிளகா, அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சே இருக்கு. நீங்க தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது இன்னும் பேக்கெட் போடணும், இன்னும் கொஞ்சம் சில ஒர்க்லாம் இருக்குது. வீடியோஸ் எடுத்துகிட்டே ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிறதால இந்த vlog நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஆஃபர் வந்து சாட்டர்டே சண்டே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் காம்போ. அந்த காம்போவில் புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா சட்னி ப்ரீமிக்ஸ் வந்து கிஃப்டாக கிடைக்கும். அந்த காம்போவில் என்னென்னலாம் இருக்குன்னு அகைன் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். 3 வெரைட்டியில் வந்து இட்லி தோசை ப்ரீமிக்ஸு, 2 கஞ்சி ப்ரீமிக்ஸ் வந்து இருக்கும், ஒரு பொங்கல் ப்ரீமிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான அடை. ஓகேங்களா? ஸோ இதை 7 வந்து காம்போவில் வாங்கும்போது இந்த சட்னி வந்து கிஃப்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.